மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயம் எல்லாம் இனிக்குதையா. எனக்கு இதயம் எல்லாம் இனிக்குதையா. பரலோக பிதாவே, உங்களை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே, அப்படின்னு மறைத்து நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கைக்கும் எங்களுடைய சரீர சுகத்துக்கும் அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பக்கம் 92, 93. இதில் 41வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரையிலும் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும்போது அவர் செய்த அதிசயங்கள் புஸ்தகத்தில் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்லும் மாகம் அவர் கட்டளிட்டால் நிற்கும், நடக்கும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்கும்போது 1000 ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். வியாதிஸ்தர்கள், பலவீனர்கள், ஊமைகள், குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், முடவர்கள், சும்புனக்கை, சும்புனக்கால், குறை பார்க்கிறவர்கள் அவரை எப்படி பேசுகிறார் என்று அதை கவனித்து அவரை பிடிக்கலாம் என்று இருக்கிற ஜனங்கள், எல்லா ஜனங்களும் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவரை தொட்டவர்களுக்கெல்லாம் சுகம், அவர் வாயின் வார்த்தைகள் மூலமாய் சுகம். அவர் யாரெல்லாம் ஏசப்பா யாரெல்லாம் தொட்டாரோ அவர்களுக்கெல்லாம் சுகம். இப்படியாய் அநேக அற்புதங்கள் அந்த நாளில் இருளடைந்த தேசமாய் கிடந்த அந்த எருசலேமிலே, பாவ கட்டுகளில் இருந்த அந்த நாட்களிலே, சட்டங்கள் கொடுமையாய் இருந்த காலத்திலே, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, அந்த இருளடைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இயேசு மேசியாகவா வந்தார். ஆமீன் சொல்லமா? சொல்லுங்களேன். யாருக்கு வாய் இல்லையா? மேசியாகவே வந்தார். வந்து பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் செய்தார். நன்மைகளை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். சில அதிகாரிகளையும் பெற்றுக்கொண்டார்கள் நன்மைகளை. அவரை பிடிக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும்,
அவர் வாயில் என்ன வார்த்தைகள் வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கும் நன்மைகள் கர்த்தர் செய்தார். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே லூக்காய் இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாய் இருக்கும் இந்த லூக்காய். அதை வாசிக்கணும்னா தெளிவாய் இருக்கும். காரணம், அவர் ஒரு டாக்டர், படித்த மேன்மை உள்ளவர். ஒரு டாக்டராக இருக்கிறதுனால் இந்த 1வது அதிகாரத்திலிருந்து லூக்காய் கடைசி அதிகாரம் வரையிலும் தெளிவாய் எழுதியிருப்பார், நாணமாய் எழுதியிருப்பார். யார் யார் எப்படி இருக்க வேண்டும், சத்தியத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த லூக்காய் அவ்வளோ ஒரு அழகாய் எழுதியிருப்பார். அவர் எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே தான் சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 50வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்திலே யாருக்கு சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், என் அன்பு பிள்ளைகளே, பயப்படாதே. இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டு பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் எதற்கு பயப்படணும்? விசுவாசம் இல்லாத ஏன் இருக்கணும்? அவ்வளோ ஆணித்தரமாய் ஆண்டவர் உனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிறேன், உனக்கு எதுக்கு பயம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நடக்குமா நடக்காதா என்று ஒரு பயம். விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் காணப்படணும், பயப்படாமல் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அப்படி ரூத்து பயந்திருந்தால் நகோமியோடு கூட நான் வரேன் என்று சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த எருசலேம் தேசம் எப்படி இருக்குமோ என்று தெரியாது, அங்கத்தி மக்கள்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது, அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருப்பார் என்று தெரியாது. பயப்படாமல் அந்த ரூத் சொல்லும்போது, உன் மக்கள் என் மக்கள், உன் தேவன் என் தேவன் என்று பயப்படாமல் சொன்னது நிமித்தம், விசுவாசத்தோடு சொன்னது நிமித்தம், தன் மோவாப் தேசத்தை விட்டு எருசலேம் தேசத்துக்கு வரும்போதுதான் கர்த்தர் உயர்த்துகிறவராயும் என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் விசுவாசத்தோடு கூட காணப்பட வேண்டும், பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. குழந்தையை பெற்றுக்கொள்ள போகிறேனே, எப்படி இருக்குமோ, இந்த வலி தாங்க முடியுமோ என்று
விசுவாசத்திலிருந்து அற்று போகக்கூடாது. விசுவாசத்தோடு கூட இருக்கணும். பயப்படக்கூடாது. இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது அந்த வலியை தாங்கக்கூடிய பலனையும் கொடுப்பார். இது உங்களுக்கு மட்டும் சொல்லவில்லை. இந்த யூடியூப்பில் யாரெல்லாம் எந்த கர்ப்பிணி பெண் கேட்கிறார்களோ அவர்கள் விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். நான் ஏன் பயப்படணும்? என்னோடு கூட இயேசு இருக்கிறார். எனக்கு அவர் கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனியை பெற செய்யாத இருப்பாரோ என்று வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தையை அப்படி யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 41வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையாய் இருந்தபடியால், ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் யார்? ஜெப ஆலய தலைவன். ஒரு ஆலயத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தலைவனாயிருக்கிறான். தலைவர். எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இவன் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, எனக்கு ஒரே மகள் தான், 12 வயதுள்ள அந்த ஒரு மகள் சாக போகிறாள், நீங்க வந்து ஜெபித்தால் என் பிள்ளை பிழைத்துக் கொள்ளுவாள் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் வேண்டிக் கொண்ட நோக்கம், இந்த வார்த்தைகளை இயேசு கேட்கிறார். அவர் உடனே வந்து என் மகளுக்கு சுகத்தை கொடுத்து மறு ஜீவனை கொடுப்பார் என்று அவன் நினைத்து கேட்டுவிட்டு போய்விட்டான். நான் வருகிறேன் என்று ஆண்டவரும் சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவராலே போக தாமதித்தபடியால், ஏன் தாமதிக்கிறார்? அவரை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அதிகம். 1000 ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அவராலே போக முடியவில்லை. அநேக வியாதிஸ்தர்கள், அநேக பிசாசு பிடித்தவர்கள், குறையுள்ளவர்கள் அவர் வார்த்தைகளை கேட்கணும், எனக்கு சமாதானம் கிடைக்கணும், அவர் என்னை தொடணும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று இப்படியாய் அவரை சூழ்ந்து கொண்டு இருந்த ஜனங்கள் அதிகமாய் காணப்பட்டபடினால் அவரால் அந்த ஜெப ஆலய தலைவன் கேட்டுக்கொண்ட நிமித்தம் போக முடியாமல் ஆகிவிட்டது. காரணம் என்னவென்றால், கூட்டம் அதிகமாக இருந்தபடினால். என் அன்பு பிள்ளைகளே, வாசிக்கலாம். 43வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை வைத்தர்களுக்கு செலவைத்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். 12 வருஷ காலமாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெபாலய தலைவனுக்கு 12 வயது பெண் பிள்ளை. தன் வீட்டுக்கு வரும்படியாய் அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவும் வர என்று சொல்லிட்டார். உடனே இயேசுவாலே போக முடியவில்லை. ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தபடினால்
இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகளெல்லாம் விற்று டாக்டருக்கு செலவழித்து அவளுடைய உதரப்போக்கு நிற்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 12 வருஷ காலமாய் அவள் சரீரத்திலிருந்து கண்டினியூஸாய் ரத்தம் போகும்படியாய் இருந்திருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சட்டத்தையே ஆண்டவர் மாற்றி போட்டாருங்க. காரணம், உலக ஜனங்கள் இதை தீட்டு என்று சொல்லுகிறபடினால் அவர் இதை மாற்றி போட்டார். உன் சரீரத்தில் உருவாக்குகிற இந்த கட்ட ரத்தம் உனக்குள்ளே இருந்து வெளியே வந்தால்தான் நீ ஜீவனோடு கூட இருக்க முடியும். இல்லை என்றால் அதனால் பிரச்சனைகள் வரும் என்று இது தீட்டாக எண்ணாதே. வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நான் இதை உங்களுக்கு செய்கிறபடினால் தேவ சித்தத்தின்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒருத்தி இருக்கிறாள் என்று தெரியும். அதனால தான் அந்த பட்டணத்தில் வந்து அநேக ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொன்னார்கள். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிட்ட நெருங்க முடியவில்லை. அநேக ஜனங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தபடினால் எப்படியோ கால் சந்தலை நுழைந்து ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை தொட்டால் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கல்ல, அந்த நிமிஷமே தொடக்கூடிய அந்த நேரத்திலேயே சுகம், பலன், ஆரோக்கியம், அந்த ரத்தம் நின்று போனது உணர்வு அடைந்தது நிமித்தம் அவள் வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்கும் விசுவாசத்தோடு பயப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலனற்று போயிருக்கிற அந்த கர்ப்பப்பையை கூட பலனடைய செய்வார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நரம்புகள் பலனடையாமல் இருந்திருக்கலாம். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது பயப்படாதே, விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது அந்த கர்ப்பப்பையில் எத்தனை நரம்புகள் வருகிறதோ அவைகளுக்கு பலனை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம் 45வது வசனத்தை. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார்? எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும் ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து கொண்டு நோக்கி நெருக்கிக் கொண்டு இருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் இருதயத்திலே புறப்படுகிற வார்த்தை உன் நாவில் வரத்துக்கு முன்பாக அவர் அறிந்திருக்கிறார். அப்போது மறுபடியும் ஆண்டவர் இயேசு 46 சொல்லுகிறார், அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். நிச்சயமாகவே என்னை தொட்டாங்கன்னு சொல்றார். 47 சொல்லப்படுகிற வார்த்தை. அப்பொழுது
அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சாட்சியாய் நிற்கிறார். எல்லா ஜனங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுக்கு முன்பாக வந்து விழுந்து இந்த சாட்சியை அவள் சொல்லுகிறாள். 12 வருஷ காலமாய் பெரும்பாடுள்ளவளாய் காணப்பட்டேன். அநேகர் என்னை ஏவலட்சமாய் பேசியிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளாம் கேட்டு என்றைக்கோ நான் மறைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாள். இப்படியா இயேசு வருகிறார் என்று நான் கேள்விப்பட்டு இந்த இடத்துல வந்த பிறகுதான் என் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தெய்வத்தினுடைய வஸ்திரத்தை தொட்டது நிமித்தம் எனக்கு சுகமும் பலனும் மறுவாழ்வும் வந்திருக்கிறது என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்களே, நீ யாராக இருந்தாலும் சரி, தேசத்தை ஆளுகிற ராஜாக்களே, நீ இன்னும் தேசத்தை ஆளக்கூடிய சூழ்நிலை உனக்கு வர வேண்டும் என்றால் பயப்படாதே. இயேசுவை விசுவாசிக்கும் போது எந்த தேசத்தை நீ ஆளுகிறாயோ அந்த தேசத்துக்கு நீதான் ராஜா. உன்னை மீறி ஒருவனும் சொல்லுங்க வர முடியாது. காரணம், வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்த தேவனை நீ விசுவாசிக்கும் போது நீங்க ஏன் ராஜா பயப்படணும்? நீங்க ஏன் பயப்படணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயப்பட தேவையில்லை. யாரும் பயப்படாதீங்க. எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதே, எனக்கு கடன்கள் இருக்கிறதே, எனக்கு நுகத்தின் பாரமாய் காணப்படுகிறதே, என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறார்களே, பயப்பட வேண்டாம். இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது நீ விசுவாசம் உள்ளவனாய் காணப்படணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் யாருன்னா இருந்திருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது நிச்சயமாய் ஓடிவிட்டிருப்பார்கள். ஆனாலும் அந்த பாடுகளெல்லாம் சுமந்து கொண்டு சகித்து கொண்டு தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு கூட போ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு மகளே, பயப்படாத, சமாதானத்தோடு கூட போ. கர்ப்பத்தை உண்டாக்குகிற தேவனாகிய கர்த்தர் அதை பெற செய்யாதிருப்பாரோ? ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட போய் தாய் வேற பிள்ளை வேற பிரித்தெடுத்து சுகத்தோடு கூட உன்னை மறுபடியும் ஆமென் சொல்லமா ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். ஆனால் உனக்குள்ளே விசுவாசம் காணப்பட வேண்டும், அதிகரிக்க வேண்டும். ஆமென். அந்த விசுவாசம் இருந்தால்
எதையும் சாதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் கீழே அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்து மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அதுதான் 50வது வசனத்தை வாசித்தோம். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அதுதான் 50வது வசனத்தை வாசித்தோம். இயேசுவை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் செய்கிற ஊழியம் செய்யட்டும், அநேக ஜனங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்கள் செய்யட்டும், இனி அவர் வர வேண்டாம். உன் மகள் 12 வயது மகள் செத்து போய்விட்டாள், மரித்து போய்விட்டாள், இனி இயேசு தேவையில்லை, நீ வந்து உன் பிள்ளை அடக்கம் பண்ணு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை திருப்பி கொடுப்பார். மரிக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு காணப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு உனக்கு ஜீவனை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமாக தான் இருங்களேன். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் என்றால் கடைசி நேரத்தில் அவனுக்கு கேட்பார்கள், இன்னும் ஒரு சில நொடியிலே உன் ஜீவன் போகப் போகிறது, நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்பார்கள். அந்த சூழ்நிலையே ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கும்போது கரை புரண்டு ஓடுகிறது யோர்தான். இன்றைக்கு அந்த யோர்தானை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் அந்த நாட்களிலே தலைக்கு மேலாக புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தான் நதி, பயப்படாதே, ஆசாரியர்களுடைய பாதங்கள் யோர்தான் நதி ஓரத்திலே படும்போது அது இரண்டாக பிளக்கும் என்று, அந்த தண்ணீர் பின்னிட்டு ஒரு இடத்தில் நிற்கும் என்று ஜோசுவா சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் அப்படியே நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும், பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ள வரவிடாமல், ஒரு ஆமென் சொல்லுங்க, அவங்க மட்டும்தான் போனாங்க. 5 பேர், இயேசு, பேதுரு, யோவான், அப்பா அம்மா. 52வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லோரும் அழுது அவளை கொண்டு துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதுங்கள், அவள் மரித்து போகவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். வாசிப்போம்.
அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததனால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இதுதாங்க முக்கியம். சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த முறை நான் திரும்பி வருவேன், உன் கரத்தில் ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொன்னார். அதை பார்த்து சிரிச்சாள், சிரிக்கிறாள், சிரிச்சுக்கொண்டே இருந்தாள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அல்லவா? சாரலை பார்த்து ஆண்டவர் கேட்ட வார்த்தை, நீ நகைத்தாய் என்று சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நகைக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆமாம், நீ அப்படிதான் செய்த. இங்கேயும் இந்த ஜனங்கள் நகைத்தார்கள் ஆண்டவரை பார்த்து. இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மலையிலிருந்து தண்ணி வருமா என்று ஆண்டவர் நகைத்தார்கள். இன்றைக்கு நகைக்கிறதுக்காக எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி அதிசயம் நடக்கும்? விசுவாசம் இல்லாத சந்ததிக்கு எப்படி நடக்கும்? பயப்படுகிற சந்ததிக்கு எப்படி நடக்கும்? பயப்படக்கூடாதுங்க. இயேசு என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று ஆணித்தனமாய் சொல்லும்போது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. எல்லா நகைத்த ஜனங்களுக்கு முன்பாக, எவலட்சமாய் சொன்ன ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி பண்ணுறார் பாருங்க. எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்போது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கா? செத்து போன பெண், எவ்வளோ நேரம் தெரியாது, எவ்வளோ எத்தனை மணி நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு போனார் என்று தெரியாது. எல்லா ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு போய் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அதாவது செத்து போயிட்டா என்று தகப்பனுக்கு, அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு தெரிந்திருக்கும் போது அவன் உள்ளம் எப்படி கதறியிருப்பான்? அந்த கதறலுக்குத்தான் பயப்படாதே, விசுவாசமாயிரு என்று சொன்னார். உன் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நீ பயப்படாதே, விசுவாசமாய் இரு. கர்த்தர் உனக்கு அவர் செய்ய போகிற அற்புதங்கள், அதிசயமான காரியங்கள் பெரிதாயிருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைய அரசியல்வாதிக்காரர்களுக்கும் சொல்லுகிறேன், நீ விசுவாசத்தோடு கூட இயேசுவை பற்றி கொண்டால் உன் உள்ளத்தில் பயம் இருக்காது. நீதான் இந்த தேசத்தை, இந்த ஸ்டேட் ஆளுகை செய்ய முடியும். நீ யாராக இருந்தாலும் சரி, இயேசு ஒருவரே என் தேவன் என்று சொல்லும்போது கர்த்தர் உன்னை கண்மலை மேல் வைப்பார். ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. எல்லா வாலிப பெண்களுக்கும், வாலிப பையன் சகோதரர்களுக்கும், குடும்ப தலைவர்களுக்கும் சொல்லுகிறேன், இயேசுவை நீ விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்துவிட்டு இந்த காரியத்தை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதே என்று சொல்லிட்டு அவர் கடந்து போய்விட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பெருமை தேடவில்லை. யாருக்கும் சொல்லாதப்பா, உன் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறீர்களோ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிறதா,
நிச்சயமாகவே நீ பயப்படாமல் விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது உனக்கு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவை விசுவாசமுள்ளவளாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.